2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான 180 டேஸ் ஸ்டடி பிளானை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது 6வது நாள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னா, 6ஆம் வகுப்பு பாலிட்டியில் உள்ள பன்முகத்தன்மையை அறிவோம் அப்படிங்கிற பாடம். இது ரொம்ப சின்ன பாடம் தான், ஆனால் நிறைய பாயிண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அது என்னென்ன பாயிண்ட்ஸு அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாடத்தில் உள்ள ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, அதிக மழை பொழியும் பகுதி. அதிக மழை பொழியும் பகுதி மேகாலயா, மவுண்ட் சின்ராம். அதுவே குறைவாக மழை பொழியும் பகுதி ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்சால்மர் என்கிற இடம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட்டு. அதாவது இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி மவுண்ட் சின்ராம். இது எந்த மாநிலம்னா மேகாலயா. குறைவாக மழை பொழியும் பகுதி ஜெய்சால்மர். இது எந்த மாநிலம்னா ராஜஸ்தான். அடுத்தது, இந்த இந்தியாவில் உள்ள மொத்த மொழி குடும்பங்கள். மொத்தம் இந்தியாவில் 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்படுகின்றது. இந்தியாவில் உள்ள மொத்த மொழிகள் அது என்னென்ன மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரிந்தது திராவிட மொழி குடும்பம். அடுத்தது இந்தோ ஆரிய மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழி குடும்பம். இந்தோ ஆரிய, திராவிட, சீன திபெத்திய, ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், இந்த 4 மொழி குடும்பங்கள் தான் இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள். அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது 2001 படி 122 முக்கிய மொழிகள் இருந்தன. 1599 பிற மொழிகள் அந்த கணக்கெடுத்ததில் 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் காணப்பட்டன. பழமையான திராவிட மொழி எதுன்னா தமிழ் மொழி தான். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதில் மொழி வாரியாட்டு மக்கள் என்னென்ன மொழிகளை அதிகமாக பேசினாங்க அப்படிங்கிறதுல மொத்தம் 5 மொழிகள் இடம்பெற்றிருக்கு. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹிந்தி மொழி. இதில் 43.63% மக்கள் பேசுகிறார்கள். வங்காள மொழியினை 8.3% பேரும், தெலுங்கு மொழியினை 6.93% பேரும், மராத்தியை 7.09% பேரும், தமிழ் மொழியினை 5.89% பேரும் பேசுவதாக கணக்கிடப்பட்டது. 2011 கணக்கெடுப்பின்படி அதிகமாக பேசப்பட்ட மொழி. இதை ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக, இல்லைன்னா பொறுத்துகளுக்குள்ள இதை கேட்கலாம். ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. ஹிந்தியை தான் மக்கள் அதிகமாக பேசுகிறார்கள். முதலிடம் ஹிந்தி, 2வது இடம் வங்காளம், 3வது இடம் தெலுங்கு, 4வது இடம் மராத்தி, 5வது இடம் தான் தமிழ். அடுத்தது தொல்லியல் துறை. தொல்லியல் துறையில் கல்வெட்டுகள் நிறைய கண்டுபிடிப்பாங்க, அப்படி இல்லையா? அந்த தொல்லியல் துறையினுடைய மொத்த கல்வெட்டுகளில் 60% கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிலிருந்து தான் கிடைத்தன. 60% கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிலிருந்து தான் கிடைத்தன. அந்த கல்வெட்டுகளில் அதிகமான பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய மொழி எதுன்னு பார்த்தோன்னா அது தமிழ் மொழி தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 60% அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது, இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை மிகுந்த நாடு அப்படிங்கிற சொல். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு. இவர் எந்த நூலில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வாசகத்தை பயன்படுத்தியிருப்பாருன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. அந்த நூலில் தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வாசகமானது முதலில் பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது செம்மொழிகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு
பாயிண்ட். அதாவது வந்து செம்மொழிகள் மொத்தம் 6 செம்மொழிகள் இந்தியாவில் விளங்குகின்றன. இந்தியாவில் தான் செம்மொழிகள் மொத்தம் 6 செம்மொழிகள். செம்மொழிகள் அப்படின்னா மிகவும் பழமையான மொழியை தான் நம்ம வந்து செம்மொழிகள் அப்படின்னு அழைக்கிறோம். அதில் வந்து முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழியானது தமிழ் மொழி. அது எந்த ஆண்டுனா 2004ஆம் ஆண்டு. அடுத்ததாக சமஸ்கிருதம், அது 2005ஆம் ஆண்டு. அடுத்ததாக தெலுங்கு, இது 2008ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட்டு கன்னடம், அதுவும் 2008. அடுத்ததாக மலையாளம் 2013 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அடுத்தது ஒரியா, அது 2016ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. முதலில் அறிவிக்கப்பட்ட மொழியானது தமிழ், இரண்டாவது சமஸ்கிருதம், மூன்றாவது தெலுங்கு, அடுத்தது அதே ஆண்டில் தான் கன்னடமும் அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக மலையாளம், அடுத்தது ஒரியா. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையின்படி மொத்தம் 22 அலுவலக மொழிகள் காணப்படுகின்றன. மொத்தம் எத்தனை அலுவல் மொழிகள்னா 22 அலுவல் மொழிகள். இது எத்தனையாவது அட்டவணைனா 8வது அட்டவணையின்படி. அடுத்தது உள்ள முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்தோன்னா, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யாருன்னா V.A. ஸ்மித் என்பவர்தான் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறினார். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் அகத்தியலிங்கம். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட். மொழிகளின் அருங்காட்சியகம், மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் அகத்தியலிங்கம். அதுவே இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் V.A. ஸ்மித். அடுத்தது, இனி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முக்கியமான நடனங்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நாட்டுப்புற நடனங்கள் என்னெல்லாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். அடுத்ததாக குஜராத் மாநிலத்தில் கார்பா, தாண்டியா, இந்த 2 நடனங்களுமே மிக மிக முக்கியமானது. கார்பா, தாண்டியா. அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து கல்பேலியா, நெக்ஸ்ட்டு கூமர். கல்பேலியா, கூமர், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, அதனால் நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும். ராஜஸ்தான் வந்து கல்பேலியா, கூமர். அடுத்தது உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து சோலியா. உத்தரகாண்ட் மாநிலத்தில் சோலியா அப்படிங்கிற நடனம் வந்து மிகவும் புகழ் வாய்ந்தது. அடுத்தது அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஹு அப்படிங்கிற நடனம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, புகழ் வாய்ந்தது. அடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ராசலீலா அப்படிங்கிற நடனம் வந்து மிகவும் பழமையானது, புகழ் வாய்ந்தது. குஜராத்தில் கார்பா, தாண்டியா. கேரளா தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாப் பாங்க்ரா. ராஜஸ்தான் கல்பேலியா, கூமர். உத்தரகாண்ட் சோலியா. அஸ்ஸாம் பிஹு. உத்தரப்பிரதேசம் ராசலீலா. அதுவே உத்தரகாண்ட் அப்படின்னு வந்தாச்சுன்னா சோலியா. அவ்வளோதான், இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது ரொம்ப சின்ன பாடம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.